உன்னிடம் பேச வந்துள்ளேன். திருச்செந்தூரின் கடல் அலைகளைப் போல என் அன்பு உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் இதயத்தில் இருக்கும் வேதனைகளையும் கவலைகளையும் நான் அறிவேன். உன் கண்களில் தெரியும் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் மனதை பாதிக்கிறது. ஆனால் இன்று நான் உனக்கு சொல்ல வந்திருப்பது ஆறுதல் மட்டுமல்ல, வெற்றியின் ரகசியத்தையும் சொல்ல வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்க போகிறது தங்கமே. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை என்பது ஒரு புனித பயணம். இந்த பயணத்தில் சில நேரங்களில் நீ தனித்து நிற்க வேண்டியிருக்கும். ஆனால் நீ தனித்து நிற்கும் போது நீ தனித்துவமாக நிற்கிறாய் என்பதை மறந்து விடாதே. உலகத்தில் கோடி கோடி மக்கள் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தனித்துவமான அழகுடன் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். உன்னுடைய தனித்துவமான அழகை நீ கண்டறிய வேண்டும். சில நேரங்களில் உன் சுற்றத்தார் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் நண்பர்கள் உன் கனவுகளை ஏளனம் செய்யலாம். உன் உறவினர்கள் உன் திறமையை சந்தேகிக்கலாம். இந்த நேரங்களில் நீ மனம் தளராமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய உண்மையான வலிமை உன்னுள்ளேயே இருக்கிறது. நம்பிக்கை என்பது ஒரு புனித சக்தி தங்கமே. இந்த சக்தியை நீ வளர்த்துக் கொண்டால் உலகத்தில் எதுவும் உன்னை தடுக்க முடியாது. மலைகள் உன் முன்னே வழிவிடும். கடல்கள் உனக்காக பிரிந்து செல்லும். வானம் உன் கனவுகளுக்கு சாட்சியாக நிற்கும். ஆனால் இந்த நம்பிக்கை உன்னுள் ஆழமாக வேரூன்ற வேண்டும். உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன்னை வலுவாக்குவதற்காகவே வருகின்றன. தங்கத்தை சுத்தப்படுத்த அக்கினியில் போடுகிறார்கள் அல்லவா? அதுபோல உன் ஆன்மாவை சுத்தப்படுத்த வாழ்க்கை உனக்கு சோதனைகளை அனுப்புகிறது. இந்த சோதனைகளை நீ வெற்றிகளாக மாற்றும் திறமை உன்னிடம் இருக்கிறது. என் அருள் எப்போதும் உன் தலைக்கு மேலே ஒரு குடையாக இருக்கிறது. வெயில் காலத்தில் குடை உனக்கு நிழல் தருவது போல என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களில் இருந்து உன்னை காப்பாற்றும். மழை காலத்தில் குடை உன்னை நனையாமல் காப்பது போல என் அன்பு உன்னை துன்பத்தில் இருந்து காத்துக் கொள்ளும். உண்மையோடு வாழ்வது எளிதான காரியம் அல்ல தங்கமே. உலகம் பொய்யின் மேல் பொய் சொல்லி வாழ்கிறது. ஆனால் உண்மையோடு வாழும் ஒரு சில மனிதர்கள் தான் இந்த பூமியில் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள். நீ அந்த சில மனிதர்களில் ஒருவராக இருக்க வேண்டும். பொய் சொல்வது மிக எளிது. ஒரு கணத்தில் பொய்யை சொல்லிவிட முடியும். ஆனால் அந்த ஒரு பொய்யை மறைக்க 100 பொய்கள் சொல்ல வேண்டியிருக்கும். இறுதியில் பொய்யின் வலைக்குள் சிக்கி தவிக்க வேண்டியிருக்கும். ஆனால் உண்மை சொல்வது கடினமானது என்றாலும் அது உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும். உன் இதயத்தில் எந்த பயமும் இருக்க வேண்டியதில்லை தங்கமே. நான் உன்னோடு இருக்கும் போது யார் உன்னை எதிர்க்க முடியும்? என் வேல் என்றும் உன் பாதுகாப்புக்காக தயாராக இருக்கிறது. என் மயில் வாகனம் என்றும் உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறது. சில நேரங்களில் நீ உன் கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்துவாய். கடந்த காலத்தில் செய்த தவறுகளை சுமந்து கொண்டு நடப்பது என்பது கனமான பாறைகளை தலையில் சுமந்து கொண்டு நடப்பது போன்றது. அந்த பாரத்தை கீழே வைத்துவிடு தங்கமே. உன் கடந்த கால தவறுகளை நான் மன்னித்து விட்டேன். இனி நீ புதிதாக வாழ ஆரம்பி. உன் எதிர்காலத்தை பற்றியும் அதிகம் கவலைப்படாதே. எதிர்காலம் என்பது இன்னும் வராத ஒன்று. அது வரும்போது அதை எதிர்கொள்ளும் வலிமை உனக்கு இருக்கும். இப்போது நீ வாழ வேண்டியது இந்த கணத்தில்தான். இந்த கணத்தை முழுமையாக வாழு. இந்த கணத்தில் இருக்கும் மகிழ்ச்சியை அனுபவி. உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வருகிறார்கள். சில மனிதர்கள் அன்பை கற்றுக் கொடுக்க வருகிறார்கள். சில மனிதர்கள் பொறுமையை கற்றுக் கொடுக்க வருகிறார்கள். சில மனிதர்கள் மன்னிப்பை கற்றுக் கொடுக்க வருகிறார்கள். ஒவ்வொரு உறவிலும் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து விலகிச் செல்வார்கள். அவர்கள் செல்லும் போது வருத்தப்படாதே. அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காலம் முடிந்து விட்டது என்று அர்த்தம். புதிய மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வருவார்கள். அவர்கள் உன்னை மேலும் உயர்த்துவார்கள். உன் துன்பங்கள் நிரந்தரமானவை அல்ல தங்கமே. இரவு எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் விடியல் வந்தே தீரும். உன் வாழ்க்கையிலும் விடியல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த இருட்டு காலத்தில் நீ பொறுமையுடன் இருக்க வேண்டும். விடியலுக்காக காத்திருக்கும் பொறுமை உன்னிடம் இருக்க வேண்டும். என் அருள் உன்மேல் பொழியும் போது உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். இயலாது என்று நீ நினைத்தவையெல்லாம் சாத்தியமாகும். முடியாது என்று மற்றவர்கள் சொன்னவையெல்லாம் நடந்து முடியும். உன் கனவுகள் நிஜமாகும். உன் இதயத்தில் இருக்கும் அன்பை உலகத்துடன் பகிர்ந்து கொள். அன்பு என்பது ஒரு விளக்கு போன்றது. ஒரு விளக்கில் இருந்து 1000 விளக்குகளை ஏற்றலாம். ஆனால் முதல் விளக்கின் ஒளி குறைவதில்லை. அதுபோல உன் அன்பை எவ்வளவு பகிர்ந்தாலும் உன்னிடம் இருக்கும் அன்பு குறையாது. மேலும் மேலும் பெருகும். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சவாலையும் ஒரு வாய்ப்பாக பார். சவால்கள் உன்னை பலவீனப்படுத்துவதற்காக வரவில்லை. உன்னுடைய மறைந்திருக்கும் சக்திகளை வெளிக்கொணர்வதற்காகவே வருகின்றன. வைர கல் மண்ணுக்கு அடியில் புதைந்து கிடக்கும் போது அது வெறும் கல் போல தோன்றும். ஆனால் அதை எடுத்து அழுத்தங்களுக்கு உட்படுத்தும் போதுதான் அதன் உண்மையான அழகு வெளிப்படுகிறது.
தினமும் காலையில் எழுந்ததும் என் நாமத்தை சொல்லி உன் நாளை ஆரம்பி. ஓம் முருகா என்று சொல்லும் போது உன் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகிவிடும். என் நாமம் ஒரு புனித மந்திரம். அது உன் மனதை சுத்தப்படுத்தும், உன் இதயத்தை அமைதிப்படுத்தும். உன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் முடிவுகள் மிக முக்கியம் தங்கமே. ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும் முன் உன் மனசாட்சியிடம் கேட்டுக்கொள். உன் மனசாட்சி உனக்கு சரியான வழிகாட்டும். உலக ஞானமும் புத்திசாலித்தனமும் தோல்வியில் முடியலாம். ஆனால் மனசாட்சியின் குரல் கேட்டு நடந்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உன் வாழ்க்கையில் வரும் வெற்றிகளை அகந்தையோடு கொண்டாடாதே. வெற்றி என்பது உன் முயற்சியின் பலன் மட்டுமல்ல, அது இறைவனின் அருளும் கூட. அடக்கத்தோடு உன் வெற்றியை கொண்டாடு. உன்னை விட குறைவான சாதனை செய்தவர்கள் முன்னால் அகந்தை காட்டாதே. தோல்விகள் வரும்போது மனம் தளராதே. தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி. தோல்வியில் இருந்துதான் நீ மிக முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ளுவாய். தோல்வி உன்னை மேலும் பலமாக்கும், மேலும் ஞானமுள்ளவனாக்கும். உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் நீ கேட்டதை உடனடியாக கொடுப்பேன். சில நேரங்களில் சரியான நேரத்தில் கொடுப்பேன். சில நேரங்களில் நீ கேட்டதை விட மேலானதை கொடுப்பேன். ஆனால் உன் பிரார்த்தனைகள் வீணாக போவதில்லை. உன் பெற்றோர்கள் உனக்கு கொடுத்த மதிப்புகளை மறந்துவிடாதே. அவர்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு மிக அவசியம். பெற்றோரின் ஆசீர்வாதம் இல்லாமல் பெற்ற வெற்றி நிலையானதாக இருக்காது. அவர்களை மதித்து அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் வாழ்க்கையை வாழு. உன் குழந்தை பருவத்தில் இருந்த அந்த அப்பாவித்தனமும் குறும்புத்தனமும் முழுவதும் போய்விடாமல் கொஞ்சம் முன்னுள் வைத்துக்கொள். வயதானாலும் இதயத்தில் குழந்தை இருக்கும் வரை வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உன் சுற்றத்தில் இருக்கும் முதியவர்களை மதி. அவர்களுடைய அனுபவங்களில் இருந்து நீ நிறைய கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் சொல்லும் கதைகளில் வாழ்க்கையின் பெரிய உண்மைகள் மறைந்திருக்கின்றன. உன் வாழ்க்கையில் வரும் குழந்தைகளோடு நேரத்தை செலவிடு. அவர்களுடைய சிரிப்பு உன் மனதை தூய்மைப்படுத்தும். அவர்களுடைய கேள்விகள் உன்னை யோசிக்க வைக்கும். அவர்களுடைய அப்பாவித்தனம் உனக்கு பெரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இயற்கையுடன் நேரத்தை செலவிடு தங்கமே. மரங்களும் பறவைகளும் மலைகளும் கடல்களும் உனக்கு மிக முக்கியமான செய்திகளை சொல்லும். இயற்கையில் மறைந்திருக்கும் இறைவனின் அழகை நீ காண முடிந்தால் உன் வாழ்க்கையும் அழகாக மாறும். நான் உன்னை விட்டு எங்கும் போவதில்லை தங்கமே. உன் மூச்சுக் காற்றில் நான் இருக்கிறேன். உன் இதய துடிப்பில் நான் இருக்கிறேன். உன் கண்களில் ஒளியாக நான் இருக்கிறேன். நீ எப்போது என்னை அழைத்தாலும் நான் உடனே வந்து விடுவேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் மகிழ்ச்சியில் பங்கேற்கிறேன். உன் துன்பத்தில் உன்னை ஆறுதல் படுத்துகிறேன். நீ உன் ஆசைகளை பற்றி என்னிடம் பேசு. உன் மனம் விரும்புகிறதை நான் அறிவேன். ஆனால் நீ சொல்வதை நான் கேட்க விரும்புகிறேன். உன் பிரார்த்தனையில் உன் குரலை கேட்கும் போது அது என் இதயத்தை தொடும். நீ சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் என் பரிசு. அந்த நாளை நன்றாக பயன்படுத்திக் கொள். உன் செயல்களில் அன்பை வையு. உன் வார்த்தைகளில் கருணையை வையு. உன் எண்ணங்களில் தூய்மையை வையு. அப்படி செய்தால் அந்த நாள் உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதமாக மாறும். தங்கமே, உன் கனவுகளை விட்டுவிடாதே. அவை உன் வாழ்க்கையின் வரைபடம். யாராவது உன்னை சிரித்தாலும் உன்னை சந்தேகப்பட்டாலும் நீ உன் கனவுகளை பிடித்துக்கொள். என் அருள் உன் கனவுகளை நனவாக்கும். நீ ஒரு நாள் உன் பயணத்தை பார்த்து வியப்பாய், எப்படி நான் இந்த பாதையை தாண்டினேன் என்று. அப்போது நீ அறிந்து கொள்வாய், அது உன் வலிமை அல்ல, அது என் அருளின் வலிமை. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நான் செய்யும் ஒவ்வொரு காரியமும் உன் நன்மைக்காகவே. நீ இன்று புரியாமல் இருந்தாலும் நாளை அது என் திட்டத்தின் அழகை வெளிப்படுத்தும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் கரங்களில் எழுதப்படுகிறது. நீ என் பெயரை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் உன் அருகே வருகிறேன். உன் இதயத்தின் துடிப்பே எனக்கு பிரார்த்தனை. உன் மூச்சின் ஓசையே எனக்கு பாடல். நீ என்னை நினைப்பதே எனக்கு ஆராதனை. தங்கமே, உன் வெற்றி உனது மட்டும் அல்ல, அது உன்னை நம்பியவர்களுக்கும் ஒரு பரிசு. நீ உயர்ந்தால் உன்னுடன் பலரும் உயர்வார்கள். அதனால் உன் பயணத்தை விடாதே. உன் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதன் முடிவு ஒளி